12க்கு மேலே தான் படுப்பேன். அன்றைய இரவு முழுவதும் நான் விழித்திருந்து பிரார்த்தனை செய்வேன். 3 நாள் முழிப்பேன். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுதும் முழிப்பேன். சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுதும் முழிச்சிருப்பேன். தைப்பூசத்து அன்னைக்கு இரவு முழுதும் முழிச்சிருப்பேன். உற்ற நண்பர்கள் சிவபதமடைகிற அன்று இரவு முழுதும் விழித்திருப்பேன். அப்படி இரவு முழுதும் விழித்திருந்து நான் அவருக்காக பிரார்த்தனை பண்ணேன். மறுநாள் சொன்னார்கள், எனக்கு ஃபோனில் சொல்லும்போது, நம்முடைய ஜெகத் ரட்சகன் துக்கத்துக்கு வந்திருந்தார். கடைசியாக போன நபர் அவர். கிட்ட இருந்தார், நடந்தே வந்தார். நீங்கள் போங்க போங்கன்னு அவரை கிளப்பணும், நகரலை அப்படின்னு சொன்னார். இவரும் அவரும் உயிர் நண்பர்கள் என்பதை சொல்லி, அதை இந்த மேடையிலே அவருடைய ஆற்றலிலே அவருடைய செயலிலே நாம் பார்க்கலாம் என்பதை சொல்லி, இன்னும் நீண்ட நேரம் பேசுவது அறம் ஆகாது என்பதனாலே இந்த அளவிலே நான் நிறைய சொல்லுகிறேன். செல்வதனுடைய ஆன்மா சிவபதத்திலே சாந்தி அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை. சைவம் உள்ள வரையில் இந்த சைவ சமய கலைக்களஞ்சியம் நிலைத்திருக்கும். சைவ சமய கலைக்களஞ்சியம் நிறைத்திருக்கிற வரையில் நமது செல்வகனுடைய புகழும் நிறைந்திருக்கும் என்பது சொல்லி, சைவ வாழ்ந்த சைவச்செம்மல் செல்வகணதியை போற்றி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அமைகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்ந்த திருத்தொண்டர்களின் வரலாற்றை செதுக்க தெய்வ சேக்கிழார் தோன்றினார். தொண்டு, தோழமை, பக்தி, அன்பு ஆகியவற்றின் அடித்தளத்தில் அமைந்த சைவ சமயத்தின் வரலாற்றை ஆவணப்படுத்த பேராசிரியர் இரா. செல்வகணபதி தோன்றினார். காலம் கருதி, உணர்வு கருதி, உறவு கருதி, அன்பு கருதி சில வார்த்தைகளில் இந்த அரங்கத்தில் அவரின் புகழை அல்ல, அவரின் தொண்டை, அவரின் எளிமையை, அவரின் ஆறாத அன்பை நினைவுபடுத்துவதில் ஏதோ சற்று ஆறுதல். நெருநல் உளனொருவன் இன்று இலை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற பெருமிதத்துக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார். ஒரு தமிழ் ஞான பரம்பரையின் தொடர்ச்சி. தனி மனித உறவல்ல இரா. செல்வகணபதி அவர்கள். அவர் தமிழின் ஆளுமை. அந்த தமிழின் ஞான தொடர்ச்சி. ஒரு காலத்தில் எல்லோருக்கும் கல்வி மறுக்கப்பட்ட போது தான் தமிழ் கற்பதற்காக பிச்சை எடுத்தான் ஒரு தமிழ் அறிஞன். அவன்தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தமிழர் வீட்டு திண்ணைகளிலெல்லாம் உறங்கிக் கிடந்த தமிழ்ச்சுவடிகளை தமிழ் பிச்சை கேட்டு போனான் தமிழ் தாத்தா ஊவேசா. தனித்தமிழ் இயக்கம் கண்டார் மறைமலை அடிகள். இந்த தமிழ் ஞான பரம்பரையைத்தான் தொடர்ந்து எடுத்துச் சென்றவர் பேராசிரியர் இரா. செல்வகணபதி அவர்கள். அந்த நிலையில்தான் வாழையடி வாழையென வந்த தமிழ் அறிஞர் மரபில் அவர் தனித்துவம் மிக்கவர். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அறிவுப்புலத்திற்கு அடையாளம் அவர். அந்த நிலையில்தான் நிறைய சிந்திக்கலாம். ஒரு தேர்ந்த பயிற்சியாளன், வில்வித்தையில் தேர வேண்டும் என்று ஒரு தேர்ந்த பயிற்சியாளனிடம் பயிற்சிக்கு செல்கிறான் ஒரு போர் வீரன். அம்பை குறிவார்த்து எய்ய வேண்டும். அவனுக்கு தரப்பட்ட பயிற்சி, ஒரு வட்டத்தின் மையப்புள்ளியில் அம்பை எய்தால் அந்த மையப்புள்ளி தவறாமல் அம்பு குத்தி நிற்க வேண்டும். அந்த பயிற்சியை ஒரு தேர்ந்த பயிற்சியாளரிடம் பெற்று ஒரு போர் வீரன் பயிற்சி பெறுகிறான். ஆனால் எல்லா அம்புகளும் தவறி சென்றன. சோர்ந்து போனான். அந்த நேரத்தில் அவனிடம் அவன் நண்பன் வந்தான். இதற்காக ஏன் சோர்ந்து போகிறாய்? அவை சோர்ந்திருப்பதைப் போல நான் உனக்கு சொல்கிறேன், இதைவிட சிறப்பாக அம்பு எய்கிற ஒரு இடத்தை சென்று காட்டுகிறேன் என்று அழைத்து போனான். ஒரு கானகத்தில் எங்கும் மரங்கள், மையப்புள்ளிகள் அனைத்தும் தவறாமல் அம்பு குத்தி நின்றது. ஆச்சரியப்பட்டான் இந்த பயிற்சியாளர். அந்த வில்வித்தை வீரனை சந்திக்க வேண்டும் என்றான். அந்த வில்வித்தை வீரனிடம் சென்று, எப்படி நீ இப்படி குறிதவறாமல் மையப்புள்ளியில், வட்டமிட்ட மையப்புள்ளியில் சற்றும் குறிதவறாமல் அம்பை எய்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த பயிற்சியாளன் சொன்னான், இது பெரிய விஷயமில்லை.
நான் வில்லை எடுத்து அம்பை விடுவேன், மரத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அந்த அம்பு குத்தி நிற்கும், அப்படியே அதை நான் வட்டமிட்டு விடுவேன் என்றான். வட்டத்தின் மையப்புள்ளியில் அம்பை விட்டு தோற்றுப்போனவர்கள் உண்டு. ஆனால் தாங்கள் விட்டு அம்புக்கு ஏற்றவாறு வட்டத்தை வரைந்து கொள்கிறவர்கள் உண்டு. வாழ்க்கை தன்போக்கில் அழைத்துச் செல்கிறவர்கள் உண்டு. வாழ்க்கைக்கே தன்போக்கில் அழைத்துச் சென்றவர்தான் பேராசிரியர் இரா செல்வகணபதி அவர்கள். காண முயலெய்த அம்பினும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்று அவர் வாழ்நாளில் ஆற்றிய அரும்பெரும் பணிகள், அந்த திருப்பணிகள் வார்த்தைகளால் விளக்க முடியாது. முதலில் இங்கே நம்முடைய தவத்திரு ஊரனடிகள் குறிப்பிட்டதைப் போல குடும்பத்தை சொன்னார். தன்னுடைய பெற்றோருக்கு அவர் எப்படி இருந்தார், இதுதான் அவர் வாழ்க்கையின் இலக்கணம். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று பார்வதி ஆட்சிக்கு, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் என்ற இலக்கணத்திற்கு அவர் தந்தை காவாலகுடி ராஜகோபால் பிள்ளைக்கு. இந்த குரலுக்கு அவர் வார்த்தையால் விளக்கம் சொல்லவில்லை, வாழ்க்கையால் விளக்கம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதற்கெல்லாம் அப்பால் இந்த அரங்கத்தில் தொடக்க உரையாக, நினைவேந்தல் உரையாக, உண்மையான தம்பியாக தன் உணர்வுகளை உண்மையாய் வைத்துவிட்டு சொன்னாரே நீதியரசர் ராச இளங்கோ. அண்ணனிடம் கற்ற தமிழ், அண்ணனிடம் கற்ற அறம், அதனால்தான் இந்த சைவ சமய களஞ்சியத்தில் அவர் தந்திருக்கிற அந்த முகவரி நீதியரசர் ராச இளங்கோவிற்குள் மறைந்து கிடக்கிற தமிழறிஞரை நாம் அடையாளம் காணலாம். அண்ணனின் எளிமை, அண்ணனின் நேர்மை, அண்ணனின் வாய்மை அனைத்தும் ஒரு சேர பெற்றவர். ஒரு ஊரில் கோவில் கட்டுவதற்கு இடம் தேடினார்கள். ஊர் முழுக்க ஒரு சேரச் சொன்னார்கள், கோவில் கட்டுவதற்கு இதுதான் புனித இடம் என்று. எது புனித இடம் என்று சொன்னபோது அண்ணனும் தம்பியும் இணைந்து வாழ்ந்த வீடு. அண்ணன் தனி மனிதன், தம்பியோ குடும்பஸ்தன். அண்ணன் நினைப்பான் தம்பி குடும்பஸ்தன் என்று தன் வயலில் விளைந்த நெல்லையெல்லாம் இரவு நேரத்தில் தம்பி வீட்டில் போடுவான். தம்பியோ அண்ணன் வீட்டுக்குத்தான் அதிகம் நெல் தேவை, அவர் குடும்பஸ்தர், அவர் தனி மனிதர், அவரை பாதுகாப்பதற்கு ஆளில்லை என்று நெல் மூட்டையை, தன் வயலில் விளைந்த நெல் மூட்டையை எடுத்துக்கொண்டு போய் அண்ணன் வீட்டில் போடுவார். அண்ணனும் தம்பியும் தங்கள் உழைப்பில் விளைந்த நெல்லை மாறி மாறி போடுவார்கள். பங்காளி சண்டை இல்லாத வீடு. ஒரு நாள் இரவு நேரத்தில் அண்ணனும் தம்பியும் ஒருவருக்கொருவர் தெரியாமல் நெல் மூட்டைகளை போடுகிற போது இரவு நேரத்தில் ஒருவர் மேல் ஒருவர் மோதிக்கொண்டார்கள். அப்பொழுதுதான் அண்ணனுக்கு தெரிந்தது, தம்பிதான் நம் வீட்டில் நெல் மூட்டைகளை போடுகிறான் என்று. அண்ணனுக்கு தெரிந்தது, அதைப்போல தம்பிக்கு அண்ணன் தான் நம் வீட்டில் நெல் மூட்டைகளை போடுகிறான் என்ற விஷயம் தெரிந்தது. இரண்டு பேரும் அந்த இடத்திலேயே கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்தார்கள். அவர்கள் அன்பில் சிந்திய கண்ணீர் துளிவிட்ட இடத்தைத்தான் ஊர் மக்கள் கோவில் கட்ட புனிதமான இடம் என்று தேர்ந்தெடுத்தார்கள். யார் அண்ணன் ஒரு கோவில் என்று வாழ முடியும்? தம்பி ராச இளங்கோவால் தான் முடியும். இதை அரங்கத்திற்காக சொல்லவில்லை. தொடக்க உரையில் அவர் ஆற்றிய உருக்க உரைதான் உண்மை உரையாய், ஒப்பனை இல்லாத உரையாய், தன் அண்ணன் மீது அவர் வைத்திருந்த பாசத்தை, நேசத்தை நாம் முழுமையாய் புரிந்து கொள்ள முடிந்தது. 1000 ராமர் நின்கேல் ஆவரோ என்று பரதனை பாராட்டுவான் கம்பன். உன் முந்தையோர் மரபையெல்லாம் உணதாக்கி கொண்டாய் என்று பரதனை பாராட்டுவார் கம்பன். அதைப்போல ராமன் வனவாசம் செல்கிற போது சுமித்திரையின் மகன் சத்துருக்கணன் விடைபெறுவான். அன்னையிடம் சென்று சொல்வான், சுமித்திரையிடம், சத்துருக்கணன் அண்ணன் காட்டுக்கு போகிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? சுமித்திரை சொல்வாள், அதிகம் பேசப்படாதவள், நீ அண்ணனோடு காட்டுக்கு போ, அண்ணன் திரும்பி வந்தால் வா, அண்ணன் வர முடியவில்லை என்றால் அண்ணனுக்கு முன்னால் நீ போ என்று சொன்னவள் அந்த தாய். அந்த பாச உணர்ச்சியை இதிகாசத்தில் தான் பார்க்க முடிகிறது, புராணங்களில் தான் காண முடிகிறது. அது வாழ்க்கையில் காண முடியும் என்றால் பேராசிரியர் இரா செல்வகணபதி அவர்களின் குடும்பத்தில் தான் பார்க்க முடிகிறது. இதை உணர்வு பெருக்கால் சொல்லவில்லை. அண்ணன் வளர்த்த தமிழை இந்த தம்பி தொடர்ந்து எடுத்துச் செல்வார் என்ற நம்பிக்கை இந்த அரங்கத்திற்கு இருக்கிறது. சைவம் என்பது சமயம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை.
அதனால்தான் அறம் பேசிய மற்ற தத்துவங்களை விட சைவத்தில் வாழ்க்கையை விட்டு விலகாத இல்லறத்தை பேசினார்கள். வாழ்க்கையை துறக்க வேண்டுமா, துறவரத்தையும் தவிர்க்கவில்லை. அப்பூதி அடிகளை போன்றோர், இளையான்குடி மாரநாயனரை போன்ற பசித்தவருக்கெல்லாம் உணவளித்த இல்லங்கள் இல்லறங்களாய் இனித்தன. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்க்கையில் எல்லாவற்றை விட்டு விலகினாலும் தொண்டை விட்டு விலகாத துறவு நெறியும் அப்பர் பெருமானின் தடத்தில், திலகவதியார் தடத்தில், தன் தசையை துறந்த போதும் தமிழை துறக்காத காரைக்கால் அம்மையின் தடத்தில் பார்க்க முடிந்தது. அறம் என்றால் இல்லத்திலும் உண்டு துறவிலும் உண்டு என்று இருவழிகளாய் பேசியது சைவம். அந்த தடத்தில்தான் அந்த சைவத்திற்கு வரலாறு உண்டா, ஆவணங்கள் உண்டா? அந்த ஆவணங்களையும் வரலாற்றையும் இந்த 20ஆம் நூற்றாண்டின் நிறைவு பகுதியில் யார் ஆவணப்படுத்துகிறார்கள் என்றபோது காலம் கருணையோடு நமக்கு தந்தது பேராசிரியர் இரா செல்வகணபதி அவர்களை. சைவ சமயம் தமிழகம், தமிழகம் தாண்டி சைவ சமயம் உலகம், சைவ திருமுறைகள், திருமுறை தலங்கள், பிற்காலத் தலங்கள், சைவ சமய அருளாளர்கள், சைவ சமய அருள் நூல்கள், சைவ சித்தாந்தம், சைவ சமய அமைப்புகள், தோரண வாயில்கள் என்று 10 தொகுதி. ஒற்றை மனிதனின் உழைப்பில் எத்தனை அறிஞர்களோடு கலந்தாய். சுதா சேசையன் அவர்கள் சொன்னதைப் போல தான் என்ற எண்ணம் இல்லாமல், நான் என்ற எண்ணம் இல்லாமல் அறிவின் வாயில்கள் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று தட்டினார். அதன் விளைவுதான் 220க்கும் மேற்பட்ட அறிஞர்களிடம் கருத்தாய்வு, 26,000க்கும் மேற்பட்ட தரவுகள், 2006 ஆவணி திங்கள் விநாயகர் சதுர்த்தி நாளன்று தொடங்கிய உழைப்பு வேள்வி. அது ஏறத்தாழ 7 ஆண்டு கால உழைப்பு தவமாய் விளைந்ததுதான் இந்த மேடையில் செல்வகணபதி அவர்கள் திருவுருவப் படத்திற்கு கீழே இருக்கிற சைவ சமய களஞ்சியம். வியாசர் பாரதத்தை எழுத சிந்தித்த போது தான் எண்ணுகிற வேகத்தில், சிந்திக்கிற வேகத்தில் யார் இந்த பாரதத்தை எழுதுவார் என்று நினைத்து அந்த பணியை விநாயகப் பெருமானிடம் ஒப்படைத்தார். விநாயகப் பெருமான் வியாசர் எண்ணுகிற போதே அந்த பாரதத்தை எழுதத் தொடங்கினார். எழுதுவதற்கு எழுதுகோள் தேவை. மையூற்றி எழுதுகிற எழுதுகோளை தேடவில்லை விநாயகப் பெருமான். தன் வெள்ளி கொம்பை, வெள்ளை கொம்பை உடைத்து எழுதினார். அழகான கொம்பு போய் மூலியானது அவர் முகம். ஆனால் அறிவுக்காக அழகை சிதைத்தார் விநாயகப் பெருமான். இந்த அறிவுக்காக, ஞானத்திற்காக தன் ஆயிலையே அர்ப்பணித்தார் பேராசிரியர் இரா செல்வகணபதி அவர்கள். இந்த நிலையில்தான் நாம் எண்ணி பார்க்கிறோம் ஒரு ஆன்மீகம் சார்ந்த வாழ்வு. நம்முடைய தவத்திரு ஊரநடிகள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த ஆன்மீகம் சார்ந்த வாழ்வுக்கு அவர் அர்ப்பணித்த அர்ப்பணிப்புகள் இன்று ஆன்மீகம் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த களஞ்சியத்தை கற்றால் எங்கே நம் ஆன்மீகம் இருக்கிறது என்பதை இளைய தலைமுறை புரிந்து கொள்ள முடியும். ஒரு கோவிலுக்கு வழிபாட்டிற்கு ஒருவர் போகிறார். வழியில் அர்ச்சனை செய்வதற்காக தேங்காய் பழக்கடையில் சென்று தேங்காயை எடுக்கிறார். தேங்காயை எடுத்து அப்படியே ஆட்டி ஆட்டி பார்க்கிறார். நீண்ட நேரம் தேங்காயை காதருகே வைத்து ஆட்டி பார்த்துவிட்டு ஒரு தேங்காயை தேர்ந்தெடுத்தார். அருகே இருந்த நண்பர் கேட்டார், இப்படி முற்றிய முதிர்ந்த தேங்காய் தான் அர்ச்சனைக்கு உகந்ததா என்று நண்பர் கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, முற்றிய தேங்காய், முதிர்ந்த தேங்காய் அர்ச்சனைக்கு பிறகு வீட்டுக்கு சட்னிக்கு உகந்தது என்றார். இப்படித்தான் ஆன்மீகம் சென்று கொண்டிருக்கிறது. தடம் மாறி செல்கிற ஆன்மீகத்திற்கு சரியான வழிகாட்ட யார் தேவை? நம்முடைய பேராசிரியர் இரா செல்வகணபதி அவர்கள் எழுத்தால் மட்டுமல்ல, செயலால் மட்டுமல்ல, சொல்லாலும் நாடுதோறும் சென்றவர், உலகம் முழுவதும் உலா வந்தவர். அவரது பேச்சு குறுந்தகடுகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மேடைகளில் ஒரு ஞான முழக்கம். தமிழ்நாட்டு மேடைகளில் இரவு நேர பல்கலைக்கழகங்களாக பட்டிமன்றங்கள் விளங்கிய போது, அறிவின் போர் நிகழ்ந்த போது, அந்த அறிவின் போரிலே தலைமை தாங்கி சென்ற நம் மகாசன்னிதானத்தின் படைக்களத்தில் இருந்த தலைமை தளபதிதான் பேராசிரியர் இரா செல்வகணபதி அவர்கள். எத்தனை இரவு நேர பல்கலைக்கழகங்களில் விடிகாலை பொழுதுகளில் கேட்கிற தீர்ப்புரைகள், அறம் சார்ந்த உரைகள், மானுடத்தை செம்மைப்படுத்துவதற்கு அறம் சார்ந்த சிந்தனைகள் தேவைப்படுகிறது என்பதைத்தான் அந்த இரவு நேர பட்டிமன்றங்கள் நிகழ்த்தி காட்டின. அந்த பணியில் பேராசிரியர் இரா செல்வகணபதி அவர்கள் பணி கடந்த காலங்களில் மிகச் செம்மையான பணி.
நம்முடைய திருமணத்திற்கும் அவருக்கும் இருக்கிற நட்பு, மகா சன்னிதானம் காலம் தொட்டு தொடருகிற அந்த அன்பின் நட்பு, திருமணம் தந்த தமிழாகரர் பட்டத்தை ஏற்றதன் மூலம் தமிழாகரர் பட்டம் பெருமை பெற்றது. 2012 நம்முடைய ராஜாசர் முத்தையா செட்டியார் அவர்கள் விருது சுமார் 2 லட்சம் அடிப்புள்ள விருதிற்காக தேர்வுக்குழு கூடிய போது நம்முடைய நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன், நீதியரசர் பூரா கோகுலகிருஷ்ணன் நாமும் அடங்கிய குழுவில் அதன் அறக்கட்டளை செயலர் ஏஆர் ராமசாமி அவர்களும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அந்த 2012ஆம் ஆண்டு தேர்வுக்குழுவில் ராஜாசர் முத்தையா செட்டியார் நினைவு விருதை, பிறந்த நாள் விருதை யாருக்கு வழங்கலாம் என்றவுடன் உடனடியாக பேராசிரியர் இரா செல்வ கணபதிக்கு வழங்கலாம், அவர் தமிழ்க்களஞ்சிய சைவ சமய களஞ்சிய பணியில் ஈடுபடுகிறார் என்றபோது ஏகமனதாக உடனடியாக தீர்மானித்தார்கள். எப்போதும் நீண்ட நேர வாதங்கள் நடைபெறுகிற அந்த அரங்கத்தில் உடனடியாக அவரது பெயரை சொன்னவுடன் ஏற்றுக்கொண்டது அன்றைய குழு. அதனால்தான் சிந்திக்கிறோம், நாடு முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அவர் எல்லோராலும் ஏற்கத்தக்க தமிழறிஞராக விளங்கினார். அவர் தமிழ் அறிவுக்கு மாத்திரமல்ல, அவரிடம் இருக்கிற எளிமை, அன்பு, தாழ்வனும் தன்மை, இவையெல்லாம் உலகம் முழுவதும் அவரை அடையாளம் காட்ட பயன்படுத்தியது. சைவ சமய களஞ்சியத்தில் அவர் பணியை நம்முடைய தவத்திரு அடிகள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல காலவெள்ளத்தின் வரலாற்றில் நிலைத்து நிற்கிற ஞான கருவூலம். சுருக்கமாகச் சொன்னால், நிறைவாகச் சொன்னால், ஒரு மனிதனின் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொல்வார், வாட் எவர் யுவர் லைஃப் ஒர்க் இஸ்